7097 187 075 7097 187 என்ற இலக்கத்துக்கு பிள்ளைகள் நீங்க என்ன செய்யுங்கண்டா மெசேஜ் ஒன்று போடுங்க பிள்ளைகள். அந்த ஸ்கிரீன்ல நம்பர் இருக்குதா, ஸ்கிரீன்ல பிள்ளைய நம்பர் இருக்குது. அப்ப இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குமா உங்களோட மெசேஜா போடுங்க பிள்ளைகள். ரைட், நான் பேசுறத கொஞ்சம் கிளியரா பிள்ளைகள் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்களா? ஓகே ஆமா, Clear, sir. All sir. ரைட். இன்றைக்கு நாங்க படிக்கிற தலைப்பு பிள்ளைகள் முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த கேள்வியை நீங்க இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்ற இந்த பகுதியை நீங்க சோய்ஸ் பண்ண இயலாது. இதை நாம விட்டுட்டு எக்ஸாமுக்கு போவோம். அது இஸ்லாம் பிள்ளைகளாக இருக்கலாம், இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளாக இருக்கலாம். இஸ்லாம் பிள்ளைகளுக்கு இந்த சிலபஸ் 10வது யூனிட், இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு 7வது யூனிட். இதை நீங்க பிள்ளைகள் இதை நாங்க பார்க்காம போவோம் என்று போனீங்கன்னா இது எஸ்ஏ கேள்விக்கு மாறது, அதே மாதிரி எம்சிக்கு கேள்விக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. அப்ப அதனால பிள்ளைகள் என்ன செய்யலாதுன்னா நீங்க சாய்ஸ் பண்ண இயலாது. பிள்ளைகள் அதனால என்ன செய்யலாது, நீங்க கேள்விகள பிள்ளைகள் சாய்ஸ் பண்ண இயலாது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ரைட், இப்ப பிள்ளைகள் நாங்க பல வருடங்களாக நேரடியாக அதே மாதிரி பிள்ளைகள் ஜூம் மூலமாக கிளாஸ் செஞ்சுட்டு வாரது. சில டைம்ல பிள்ளைகள் நாங்க இடையில ஃப்ரீ கிளாஸுகள் போடுறது. எங்கட பிரைவேட் கிளாஸ் பிள்ளைகள் தொடராக நடந்துட்டு இருக்கு. எங்கட பிரைவேட் கிளாஸ் 2024ஆம் ஆண்டு பேட்ச், 2025, 2026க்கு பிள்ளைகள் இப்ப ஸ்டார்ட் பண்ணப்போம். 2026க்கு இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு பிரைவேட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணப்போறா. சதா பிள்ளைகள் 2024, 2025ஆம் ஆண்டு பேட்ச் பிள்ளைகளுக்கு பிரைவேட் கிளாஸ் தொடராக நடந்துட்டு இருக்கு. தொடராக பிள்ளைகள் நடந்துட்டு இருக்குது. தொடராக நடந்துட்டு இருக்குது 2024க்கு 2025க்கு. 2026க்கு இப்பதான் ஓ லெவல் ரிசல்ட் அவுட் ஆகினது. அந்த பிள்ளைகளுக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ண பிறகு இன்ஷா அல்லாஹ் புதிய பெஞ்சுக்கு இஸ்லாமிய நாகரிக பாடத்தை. சரிதான் பிள்ளைகள்? அதே மாதிரிமா ஒரு முக்கியமான வேண்டுகோள், எங்கட பிரைவேட் செமினார் நடந்துட்டு இருக்கு பிள்ளைகளா. பேப்பர் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. 7 வருட பாஸ் பேப்பர், 3 முடல் பேப்பர். 7 வருட பாஸ் பேப்பர், 3 முடல் பேப்பர் செஞ்சுட்டு இருக்கிறோம். எக்ஸாம் வரும் வரைக்கும் செமினார் செய்வோம். எனவே பிள்ளைகள் இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு செமினார் நடந்து கொண்டிருக்குது. அதனுடைய ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது, தருவோம். எனவே எங்களோட கிளாஸ்ல கலந்து கொள்ள விருப்பமான மாணவ மாணவிகள், அது பிரைவேட் கிளாஸாக இருக்கலாம், பிரைவேட் செமினாராக இருக்கலாம், கலந்து கொள்ளக்கூடிய விருப்பமான மாணவ மாணவிகள் உங்களுடைய பெயர், பாடசாலை, எத்தனாம் ஆண்டு பேட்ச், என்ன பாடம், உங்களோட ஊர், இந்த டீட்டெயில்ஸை தந்து பிள்ளைகள் நீங்க கலந்து கொள்ளலாம். சரிதான பிள்ளைகள்? இந்த தகவலை பெஸ்ட்டுக்கு தார். இப்ப பிள்ளைகள் இன்றைக்கு நான் எடுத்த தலைப்பை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகத்துக்கான ஆதாரங்கள். இலங்கையில இஸ்லாம் அறிமுகம் ஆகியதா? இப்ப நாங்க பிள்ளை இலங்கையில முஸ்லிம்களாக இருக்கமா இல்லையா? இருக்கோம். அப்ப இலங்கையில இஸ்லாம் அறிமுகமாக இருக்கணுமா இல்லையா? அறிமுகமாக இருக்கணும். பிள்ளைகள் அறிமுகமாக இருக்கணும். அப்ப இலங்கையில இஸ்லாம் அறிமுகம் என்பது எப்ப அறிமுகமாகியது? இலங்கையில இஸ்லாம் எப்ப அறிமுகமாகியது? இந்த கேள்விய பிள்ளைகள் நாங்க இதுல முக்கியமாக படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும், கேள்வியைத்தான் படிக்கணும். சரி, நம்ம கேள்வியைத்தான் நாம படுத்துவோம் பிள்ளைகளா. ஆன்சர் மிக லேசான ஆன்சர். 4 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, இலங்கையில இஸ்லாம் அறிமுகம் என்பது ரசூலுல்லாஹ் காலத்துல இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்ற ஒரு கதை ஒன்று இருக்குது. இன்னொரு கதை ஒன்று இருக்குது, உமர் அலி அவருடைய ஆட்சி காலத்துலதான் இலங்கையில இஸ்லாம் அறிமுகம் என்ற ஒரு கதை ஒன்று இருக்குது. அதற்கு பின்னால் ஒரு கதை ஒன்று இருக்குது, உமையாக்களுடைய காலத்தில் தான் இலங்கையில இஸ்லாம் அறிமுகம் என்ற ஒரு கதை ஒன்று இருக்குது. இன்னொரு கதை ஒன்று இருக்குது, ஹாலித் பின் பக்காயாவுடைய நிகழ்வுண்டு வரும். அதை நீங்க அப்பாசிர்கள் என்று போடலாம். ஏன்னா ஹாலித் பின் பக்காயா என்பவர் அப்பாசுடைய காலத்துக்குரிய ஆள், அதனால அப்பாசிர்கள் என்று போடலாம், அப்பாசியர்கள். அப்ப 4 விஷயத்தை வச்சுதான் இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். முதலாவது, நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்ற ஒரு கதை, ஒரு உறுதியான ஒரு தகவல் இல்ல பிள்ளைகள். அதனாலதான் 4 தகவல் இருக்குது. இலங்கையில இஸ்லாம் அறிமுகம் என்பது, நம்மட இலங்கை நாட்டில இஸ்லாம் எவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டது, யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதற்குரிய 4 சான்றுகள் இருக்கிறது. ஒன்று ரசூலுல்லாஹ் காலம், இன்னொன்று உமர் அலி அவருடைய ஆட்சி காலம், 3வது உமையாக்களுடைய காலம், 4வது அப்பாஸுடைய காலம்.
இதான் பிள்ளைகள் ஆன்சர். இதை நான் விளங்கப்படுத்துவேன். ஆனா முக்கியமான விஷயம் என்னண்டா பிள்ளைகள், இந்த கேள்வி மயக்கங்கள் இருக்கா இல்லையா, இதான் எங்கட பிள்ளைகளுக்கு பெரியதொரு பிரச்சனை. இப்ப நாங்க பேப்பர் திருத்துற டைம்லையும் கூட பிள்ளைகள் எதிர்கொள்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை கேள்வியை விளங்குறல்ல. கேள்வியை விளங்காம என்னத்தையோ ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பிள்ளை நல்லா விளங்கி கொள்ளணும், கேள்வியை சரியாக விளங்கிட்டீங்கண்டா நீங்க ஆன்சர் பண்ணின மாதிரிதான். எனவே பிள்ளை இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்ற இந்த தலைப்புல கிட்டத்தட்ட பிள்ளைகள் நான் எத்தனை கேள்வியை உருவாக்கி இருக்கேன்டா, இந்த 4 ஆன்சர் வருதா இல்லையா, இந்த 4 ஆன்சருக்கும் கிட்டத்தட்ட பிள்ளைகள் நான் 6 கேள்வி உருவாக்கி இருக்கிறேன். 6 கேள்வி. இந்த 6 கேள்விக்கு ஒரே ஆன்சர். இந்த 6 கேள்விக்கும் பிள்ளைகள் ஒரே ஆன்சர். அப்ப கேள்வியை நல்லா நுணுக்கமாக படிச்சு கொள்ளுங்க. சரிதான் பிள்ளைகள்? கேள்வி இப்படித்தான் பிள்ளைய நாங்க கிளாஸ் செய்யறது, ஒரு கேள்விகளை பல விதமாக உருவாக்கி பிள்ளைகளுக்கு கேள்வி மயக்கங்களை கிளியர் பண்றது. எனவே பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்ற இந்த கேள்வியை நான் 6 கேள்வியாக உருவாக்கி இருக்கிறேன். இந்த 6 கேள்விக்கும் அதே ஆன்சர் தான். அதுல முதலாவது கேள்விதான் பிள்ளைகள், இலங்கையில் இஸ்லாத்தின் அறிமுகத்திற்கான ஆதாரம். இது நேரடியான கேள்வி. இது எல்லாரும் எழுதலாம். ஏனண்டா நீங்க போடுற தலைப்பே என்ன, இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம், இப்படிதான் தலைப்பு போடுற. இந்த தலைப்பை போட்டு கேள்வி கேட்டா நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணுவீங்க. இப்ப வருது பிள்ளைகள் பாருங்க, சில முக்கியமான மயக்கமான ஒரு தலைப்பு. நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டிலேயே இப்படி ஒரு கேள்வி வரும் பிள்ளைகளா, ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டிலேயே இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம். ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டிலேயே இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்பதற்கான ஆதாரங்களை நிறுவுக என்று வந்தாலும், அப்ப 1ஆம் நூற்றாண்டு என்று சொன்னா நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். இந்த 1ஆம் நூற்றாண்டுக்குள்ள யார் வருவாங்கண்டா, ரசூலுல்லாஹ் வருவார், உமர் அலி வருவார், உமையாக்கள் எல்லாம் வருவார்கள். அப்ப 1ஆம் நூற்றாண்டு அப்படி நீங்க ஹதீஸ் பாடத்திலையும் படிச்சிருப்பீங்க. சரிதான்? 1ஆம் நூற்றாண்டுக்குள்ள முக்கியமாக ரசூலுல்லாஹ் வருவார். அதே மாதிரி இப்படி சஹாபாக்கள் உமர் அலி அவர்கள் வருவார்கள். அதோட சேர்த்துமா உமையாக்களும் வருவாங்க. அப்ப நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும் பிள்ளைகள். அப்படி கேட்டா 1ஆம் நூற்றாண்டு என்று கேட்டாலும் 4 காலத்தையும் எழுதுங்கோ. 4 காலத்தையும் ரசூலோட காலம். சரிதான் பிள்ளை? நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். நான் பேசுறது விளங்குதாம கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க பிள்ளைல. நான் இந்த வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்கான்னு சொல்லுங்கம்மா. கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்களா? ஆம் சார். கிளியரானமா? கிளியரான? ஓ சார் கிளியர். ரைட். ஓ சார். உங்களோட ஏரியாவில் சில டைம்ல கவரேஜ் பிரச்சனை ஒண்ணும் செய்ய இயலாது. ரைட். அப்ப நல்லா விளங்கிக்கணும். 2வது கேள்வி என்னன்னா, ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டிலேயே இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்பதற்கான ஆதாரம் என்று கேட்டாலும் அதே ஆன்சர் தான். ரசூலுல்லாஹ் காலம், உமர் அலி காலம், உமையாக்கள் காலம், அப்பாசியர் காலம், அதே ஆன்சர் 1ஆம் நூற்றாண்டு. அப்ப நூற்றாண்ட போட்டாலும் உங்களுக்கு விளங்கணும், 1ஆம் நூற்றாண்டு என்று கேட்டாலும் அதான் ஆன்சர். இது 2வது கேள்வி. 3வது கேள்வி பிள்ளைகள், இலங்கை முஸ்லிம்களுடைய தொன்மையான வரலாற்றை, இலங்கை முஸ்லிம்களுடைய தொன்மையான வரலாற்றை ஆதாரங்களோடு நிறுவுக. இலங்கை முஸ்லிம்களுடைய இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறு என்பது, இலங்கையில இஸ்லாம் அறிமுகம் என்பது நேற்று இன்று அறிமுகப்படுத்தப்பட்டதா? இல்ல. ரசூலுல்லாஹ் பழைய காலம், தொன்மைன்னா என்ன? பழசி. தொன்மை என்று கேட்கலாம். நல்லா தொன்மை என்ற சொல்லையும் போடலாம், அல்லது பழமை என்று போடலாம், அல்லது பூர்வீகம் என்று போடலாம். பூர்வீகம் 3 கேள்வி சொல்றோம் பிள்ளைல. இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறு என்பது தொன்மையானது, பழமையானது, பூர்வீகமானது என்பதை விளக்குக என்று கேட்டா, அப்ப தொன்மை, பழமை, பூர்வீகம் 3 சொல்லும் ஒரே விதம்தான், ஒரே விஷயம்தான். எனவே கேள்வி கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். இலங்கை முஸ்லிம்களின் தொன்மையான வரலாற்றை ஆதாரங்களோடு விளக்குக என்று கேட்டாலும் அதே ஆன்சர் தான். இலங்கை முஸ்லிம்களுடைய பழமையான வரலாற்றை ஆதாரங்களோடு நிறுவுக என்று கேட்டாலும் அதே ஆன்சர் தான். அதே மாதிரி இலங்கை முஸ்லிம்களின் பூர்வீகத்தை, பூர்வீகம் என்ன? பழசி. பூர்வீகத்தை
உறுதிப்படுத்தும் வரலாற்று ஆதாரங்களை விளக்குக என்று கேட்டாலும் அதே ஆன்சர் தான். அதே மாதிரி பிள்ளைகள் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே இப்படியும் கேட்கலாம். இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்பதற்கான ஆதாரங்களை நிறுவுக. அப்ப இதையும் பாருங்க, இஸ்லாத்தின் ஆரம்ப காலம் யாருடைய காலம்? ரசூலுல்லாஹ் காலம். இஸ்லாத்துடைய ஆரம்பம் எது பிள்ளைகள்? ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் ஸ்டார்ட் ஆகுறாரா இல்லையா? அப்ப இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்பதற்கான ஆதாரங்கள் என்று கேட்டாலும் ரசூலுல்லாஹ், உமர் அலி, உமையாக்கள், அப்பாசியர்கள் எழுதுங்கோ. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னண்டா, கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்பதற்கான ஆதாரங்களை நிறுவுக என்று கேட்டாலும் அதே ஆன்சர் தான். இதை எப்படி விளங்குறா பிள்ளைகள்? கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு கேட்டா நீங்க விளங்கிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ், இந்த ரசூலுல்லாஹ்வை நீங்க கிறிஸ்துவுக்கு பின்னுக்கு கொண்டு வரணும். அப்ப ரசூலுல்லாஹ் கிறிஸ்துவுக்கு பின் எப்ப இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார்? கிறிஸ்துவுக்கு பின் 610. கிறிஸ்துவுக்கு பின் 610. அப்ப 610 என்பது எத்தனாம் நூற்றாண்டு? 610 என்பது எத்தனாம் நூற்றாண்டு சொல்லுங்க. மைக்கோன்மானி சொல்லுங்க, எத்தனாம் நூற்றாண்டு? 610 என்பது எத்தனாம் நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு. இப்ப உங்களுக்கு கேட்கிற கேள்வி சரியா இல்லையாவன்? கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் 8ஆம் 7 அதுக்குள்ள யார் வருவாரு? ரசூலுல்லாஹ், கலீஃபாக்கள் எல்லாம் வருவாங்க. 8ஆம் சொன்னா உமையாக்கள், அங்கால 8 9 அப்பாசியர்கள். அப்ப கேள்வியை பாருங்க, கிறிஸ்துவுக்கு பின் இப்படியும் கேட்கலாம் பிள்ளைதா. கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்பதற்கான ஆதாரங்களை தெளிவுபடுத்துக என்று கேட்டாலும் நீங்க பயப்பட தேவையில்ல. 7ஆம் நூற்றாண்டு என்பது ரசூலுல்லாஹ்னு ஞாபகம் வச்சுங்க. ஏண்டா ரசூலுல்லாஹ்வை நீங்க கிறிஸ்துவுக்கு பின்னுக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின் 610 தான் அரேபியாவுல ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துறாங்க. எனவே 610 என்பது 7ஆம் நூற்றாண்டு. எனவே பிள்ளைகள், இதுதான் பிள்ளைகள் கிட்டத்தட்ட 8 கேள்வி சொல்லியிருக்கு. இந்த 8 கேள்விக்கும் பிள்ளைகள் ஒரே ஆன்சர். கேள்வியை நிதானமாக சரியாக விளங்கிக் கொள்ளுங்க. திரும்ப ஒரு தரம் மேலோட்டமாக சொல்றேன், ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. முதலாவது கேள்வி எல்லாம் விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகளா. முதலாவது கேள்வி, இலங்கையில் இஸ்லாம் அறிமுகத்துக்கான ஆதாரம் கேட்டா எல்லாரும் எழுதுவீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏண்டா அதை நீங்க எல்லாரும் உங்களோட கொப்பியில நேரடியாக போடுற தலைப்பு. இப்ப நிறைய கேள்விகளை உருவாக்கி தந்திருக்க என்னத்துக்குண்டா இந்த கேள்வி மயக்கங்களை கிளியர் பண்றதா. கேள்வி மயக்கங்களை கிளியர் பண்ணினா இப்ப ஆன்சர் பண்றது ஒரு கரைச்சலும் இல்ல. இரண்டாவது கேள்வி, ஹிஜ்ரி அடிப்படையில கேட்கலாம், நூற்றாண்டு அடிப்படையிலையும் கேட்கலாம், கிறிஸ்துவுக்கு பின் அப்படியும் கேட்கலாம், ஹிஜ்ரி அடிப்படையிலையும் கேட்கலாம். ஹிஜ்ரி அடிப்படையில கேட்கிறேன்டா, ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்பதற்கான ஆதாரங்கள் என்று கேட்கலாம். கிறிஸ்துவுக்கு பின் என்று கேட்கிறேன்டா, கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் ஆதாரங்களோடு விளக்குக என்று கேட்கலாம். அல்லது சொற்கள் மயக்கமாக கேட்கிறேன்டா, இலங்கை முஸ்லிம்களுடைய தொன்மை என்றும் போடலாம், பழமை என்றும் போடலாம், பூர்வீகம் என்று போடலாம். எனவே பிள்ளைகள், இலங்கை முஸ்லிம்களுடைய தொன்மையான வரலாற்றை ஆதாரங்களோடு சொல்லுங்கோ, பழமையான வரலாற்றை ஆதாரங்களோடு சொல்லுங்கோ, அல்லது பூர்வீகம் என்ற சொல்லையும் போடலாம். பூர்வீகம் அதாவது இஸ்லாத்தின் இலங்கை முஸ்லிம்களுடைய பூர்வீகத்தை உறுதிப்படுத்தும் வரலாற்று ஆதாரம் என்று கேட்கலாம். அது மாத்திரமல்ல, இன்னொரு கேள்வி என்னண்டா பிள்ளைகள், இஸ்லாத்தின் ஆரம்பத்திலேயே, அப்ப இஸ்லாத்துடைய ஆரம்பம் யாருடைய காலம் சொல்லுங்க. இப்ப இஸ்லாத்துடைய ஆரம்பத்திலேயே இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்று கேட்டா ஆரம்பம் யாரு சொல்லுங்க. மைக்கோன்மானி சொல்லுங்க, ஆரம்பம் யாரு? வெரி குட். இப்ப பாருங்க பிள்ளைகள்,
இப்ப நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பிள்ளைகள் ஒரு எட்டு கேள்வி உருவாக்கி இருக்கிறேன். இப்ப நீங்க அப்படி என்ன கேள்வி கேட்டாலும் இப்ப நீங்க யோசிப்பீங்க. ஏன்டா நமக்கு சேர் இப்படியான மயக்கமான விஷயங்களை கிளியர் பண்ணி தந்திருக்காரு. எனவே எப்படித்தான் உங்களுக்கு மயக்கமான கேள்வியை கேட்டாலும் நீங்க யோசிப்பீங்க. இப்படி எல்லாம் யோசிப்பீங்க. ஹிஜ்ரி அடிப்படையில யோசிப்பீங்க. நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு பின் அடிப்படையில யோசிப்பீங்க. சொற்கள் மயக்கம், தொன்மை, பழமை, பூர்வீகம் இப்படி போட்டாலும் பழசி. அப்ப ரசூலுல்லா உமையாக்கள் எல்லாம் இப்ப வந்தாங்களா? பழசிதானே, பூர்வீகம் தானே, தொன்மைதானே. எனவே பிள்ளைகள் இந்த கேள்வி பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்வி எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் ரசூலுல்லா, உமர் அலி காலம், உமையாக்கள் காலம், அப்பாசியர் காலம். கேள்வி விளையாண்டா பிள்ளைகள் இப்ப ஆன்சருக்கு போ. கேள்வி விளையாண்டா சொல்லுங்க. ஓகேயா? ஓகே சார் விளங்கிட்டேன். என்னம்மா சொல்லுங்க. லாஸ்ட் 2 क्वेश्चन சொல்லுங்களே. லாஸ்ட்மா சொன்னது என்னன்னா, இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே ஆரம்பம். இஸ்லாத்துடைய ஆரம்பம் எது புள்ளி சொல்லுங்க. இஸ்லாத்துடைய ஆரம்பம் எது? இஸ்லாத்துடைய ஸ்டார்ட் ரசூலுல்லா. அப்ப முதலாவது பாயிண்ட் எது வருது சொல்லுங்க. முதலாவது பாயிண்ட் எது? ஆன்சர் காலம். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம். இந்த ஆன்சர். அதே மாதிரி கடைசி என்னன்னா, இலங்கை முஸ்லிம்களுடைய பூர்வீகத்தை உறுதிப்படுத்தும். அப்ப பூர்வீகம் என்பது பழசா இல்லையா? பூர்வீகத்தை உறுதிப்படுத்தும் வரலாற்று சான்று. வரலாற்று ரசூலுல்லாஹ் வரலாறு, உமர் அலி வரலாறு, உமையாக்களுடைய வரலாறு, அப்பாஸுடைய வரலாறு. சரி பிள்ளைகள். அதே மாதிரி பிள்ளை இன்னொரு கேள்வி ஒன்றைக்கு பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் என்ன செய்யறா அந்த கேள்வியம்மா நான் இன்ஷா அல்லாஹ் பிரைவேட் செமினார்ல பிரைவேட் கிளாஸ்லாம் விளங்கப்படுத்துவேன். சில பிள்ளைகள் இந்த ஆன்சரை இன்னொரு கேள்விக்கு பண்ணுவாங்க. என்ன கேள்விண்டா பிள்ளை? கேள்வியை மட்டும் சொல்றேம்மா, ஆன்சரை பிள்ளைய நீங்க பிரைவேட் கிளாஸ்ல வாங்க சொல்றேன். இலங்கை அரேபிய உறவு தொன்மையானது பழமையானது என்பதை நிறுவுக என்று சொன்னா இந்த ஆன்சர் வராது. நல்லா இலங்கை அரேபிய உறவு தொன்மையானது பழமையானது பூர்வீகமானது. இங்கேயும் அப்படி வருது. தொன்மை, பழமை, பூர்வீகம் இங்க வரும். ஆனா இங்க முஸ்லிம் என்று வரும். இஸ்லாம் முஸ்லிம். ஆனா அங்க வருது எப்படின்னா கேள்வி, இன்னொரு கேள்வி, இலங்கை அரேபிய உறவு. அப்ப இங்க இலங்கை அரேபிய என்று சொல்றது அரேபியர்கள் என்று சொல்றது முஸ்லிம்களையும் குறிக்க, முஸ்லிம் அல்லாதவர்களையும் குறிக்கும். நான் இப்ப சொன்ன கேள்வி புது கேள்வி பிள்ளைல, வேற கேள்வி, அதுக்கு வேற ஆன்சரா. அதை நான் இன்ஷா அல்லாம இன்றைக்கு விளங்கப்படுத்துறது நான் பிரைவேட் கிளாஸ்ல பிள்ளைகளை செய்வேன். நான் சும்மா சொல்றேன் பிள்ளைல உங்களுக்கும். இலங்கை அரேபிய உறவு தொன்மையானது பழமையானது என்பதை ஆதாரங்களோடு நிறுவு கண்டு கேட்டா இதுக்கு பிள்ளை இந்த ஆன்சர் வருமா சொல்லுங்க. ஏன் வராதுன்னு கேட்டா இங்க பாத்தீங்கன்னா எல்லா கேள்வியிலையும் இஸ்லாம் முஸ்லீம் அப்படித்தான் வரும். எங்கேயாவது இடத்துல பிள்ளைகள் இஸ்லாம் முஸ்லீம் இல்லாம ஒரு கேள்வி இருக்கா? சொன்னது சொல்லுங்க. இப்ப சொல்ற கேள்வியை பாத்தீங்கன்னா முஸ்லீம் அதெல்லாம் இல்ல, இலங்கை அரேபிய உறவுன்னு சொல்ற அது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னுக்கு வருமா இல்லையா? இலங்கை அரேபிய உறவு தொன்மையானது பழமையானது என்று கேட்டா பிள்ளைகள் அது என்னண்டா அரேபியர்கள் என்று சொல்றது முஸ்லீம்களும் வருவாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களும் வருவாங்க என்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அதுக்கு 8 பாயிண்ட்ஸ் இருக்கு பிள்ளைகள். அதை இன்ஷா அல்லாஹ் பிரைவேட் கிளாஸ் செய்வேன். சரியா? ரைட். ஓகே பிள்ளைகளா, இந்த கேள்வி விளங்கிட்டாமா உங்களுக்கு? ஓகேயா? ரைட். ஓகே பிள்ளைகளா, இப்ப பிள்ளைகள் என்னண்டா பிள்ளைகள் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகத்துல ஒரு ஸ்பெஷல் என்னண்டாமா லேசான பகுதி. ஏன் லேசான பகுதின்னு சொல்றேன்டா, இலங்கையில் இஸ்லாம் அறிமுகத்துல முக்கியமான விஷயம் என்னண்டா பிள்ளைகள், கேள்வியை சொல்றேன் பாருங்க. நீங்க முழுமையாக அந்த சிலபஸே ஃபுல்லா சொல்றேன். ஒரு கேள்வி வரும் இந்த கேள்வி, இன்னொரு கேள்வி இலங்கை அரேபிய உறவு தொன்மைன்னு சொன்னேன். இன்னொரு கேள்வி வரும் இலங்கை அரேபியர்கள் இலங்கைக்கு வந்தமைக்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி பிள்ளை இலங்கை முஸ்லிம்களுடைய பரவல் அல்லது பரம்பல் என்ற விஷயம் ஒன்று. அப்ப இலங்கையில இஸ்லாம் அறிமுகமாயினா முஸ்லிம்கள் இருப்பாங்க. முஸ்லிம்கள் இலங்கையில எல்லா இடத்திலும் இருக்காங்க. பரம்பல், அதான் பரம்பல் சொன்னா என்ன, 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுல, 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுல, குருநாகல் காலம், தம்பதனியா காலம், கண்டி காலம், ஒல்லாந்தர் காலம், போர்த்துகேயர் காலம், எல்லா காலத்திலையும் பரவலாக முஸ்லிம்கள் இருக்காங்க. இப்படி ஒரு கேள்வி வரும்.
இன்னொரு கேள்வி வரண்டா, இப்படி முஸ்லீம்கள் இலங்கையில வாழ்ந்தா அவங்க நிறைய பங்களிப்பு செஞ்சிருப்பாங்களா இல்லையா? அரசியல்ல பங்களிப்பு செஞ்சிருப்பாங்க, மருத்துவ பங்களிப்பு செஞ்சிருப்பாங்க, பொருளாதார பங்களிப்பு செஞ்சிருப்பாங்க, கலாச்சார பண்பாட்டு பங்களிப்பு செஞ்சிருப்பாங்க. இந்த பங்களிப்பு என்ன? இதான் பிள்ளைகள் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்ற அந்த தலைப்புக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அப்ப இலங்கையில முஸ்லீம்கள் வந்தார்கள், இருந்தார்கள், பரவலாக இருந்தார்கள், இருந்து பல வகையான பங்களிப்புகளை அரசியல் பொருளாதார அரசியல் பங்களிப்புகளை செய்தார்கள். இதுதான் பிள்ளைகள் அந்த இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்ற அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல். ரைட். இப்ப பிள்ளைகள் ஆன்சருக்கு போவோம். ஆன்சரை பிள்ளைகள் சின்ன பிள்ளைக்கு கதை சொல்ற மாதிரி சொல்லி தருவேன். சரிதான் பிள்ளைகள்? சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்ற மாதிரி சொல்லுவோம், கேட்டுக்கொள்ளுங்க. அவ்வளவுதான், ஒன்றுமில்ல பிள்ளைகளா. முதலாவது காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இலங்கையில இஸ்லாம் அறிமுகமாகியதா? ரசூலுல்லாஹ் காலத்துல இலங்கையில இஸ்லாம் அறிமுகமா? அப்ப இதை எப்படி விளங்கப்படுத்துறேன்னு கேட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். கிறிஸ்துவுக்கு பின் முதலாவது பயிற்சி பிள்ளைகளா, முதலாவது பயிற்சி கிறிஸ்துவுக்கு பின் 610 அரேபியாவுல இஸ்லாம் அறிமுகமாகியது. கிறிஸ்துவுக்கு பின் இதான் முதலாவது பயிற்சை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகளா. பயிற்சா வரணுமா? முக்கியமாக பயிற்சி தான் தேவை. பயிற்சை வச்சு விளக்குங்க. சின்ன ஒரு கதை, நல்ல குட்டி கதைன்னு சொல்றேன். பிள்ளைகள், கிறிஸ்துவுக்கு பின் 610 அரேபியாவுல இஸ்லாம் அறிமுகமாகியது. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த அறிமுகப்படுத்துற டைமிலேயே இலங்கையிலும் இஸ்லாம் அறிமுகமாகியதாம். இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமாகியதாம். எப்படின்னா, ஹுதைபியா உடன்படிக்கையை தொடர்ந்து, ஹுதைபியா உடன்படிக்கை எப்ப நடக்குது? ஹிஜ்ரி 6ல ஹுதைபியா உடன்படிக்கை. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கண்டா பிள்ளைகள், பல நாடுகளுக்கு பல பிரதேசங்களுக்கு இஸ்லாத்தை போதிக்கிறதுக்காக வேண்டி தூதுவர்களை அனுப்பினார்கள். இதுல ஒரு முக்கியமான தூதுவர் தான் யாண்டா? வஹப் இப்னு அபி ஹப்ஸா. வஹப் இப்னு அபி ஹப்ஸாவை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கண்டா பிள்ளை? சைனாக்கு அனுப்பினார். எங்க அனுப்பினாரு? சீனாக்கு அனுப்பினாரு, இஸ்லாத்தை சொல்றதுக்கு. அப்ப ரசூலா சொன்னாரு, நீங்க சீனாக்கு போயிட்டு வார வழியில எதிரிக்குன்னா இலங்கை இருக்குது, பட்டுப்பாதை என்று சொல்றது. என்ன பிள்ளைகள்? பட்டுப்பாதை. அதாவது பிள்ளைகள் இப்ப பாத்தீங்கன்னா, இது இலங்கைண்டா, இது இந்து சமுத்திரம், இது இலங்கை, இங்கால மேற்கு, இங்கால கிழக்கு. மேற்குல பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அரேபியா இருக்கு, கிழக்குல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன சைனா இருக்குது. சொல்லி பிள்ளைகளா, மேற்குல உள்ள அரேபியா இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேற்குல உள்ள அரேபியா இருக்குது, கிழக்குல உள்ள சீனா இருக்குது. பட்டுப்பாதைன்னு சொல்றது என்னடா? பட்டுப்பாதைன்னு சொல்றமா இல்லையா? சென்டர்ல நடுவுல இருக்குது. அங்க பட்டுப்பாதை நடுவுல இருக்கு. அப்ப அரேபியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில தான் இலங்கை இருக்கு. அதான் பட்டுப்பாதை என்று சொல்றது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? இப்ப வஹப் இப்னு அபி ஹப்ஸாவை எங்க அனுப்புறாங்க? சைனாக்கு அனுப்புறாங்க. அனுப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வார வழியில எதிரிக்கு சொல்லுங்க. வார வழியில பிள்ளை மைக் போன் பண்ணி சொல்லுங்க, எதிரிக்கு சொல்லுங்க. இலங்கை. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க வார வழியில ஸ்ரீலங்கா இருக்குது, அங்க நான் தார கடிதத்தை மன்னன்றிக்காரா இல்லையா, மன்னண்ட குடுங்கோ, இஸ்லாம் பற்றிய போதனை மன்னண்ட குடுங்கோ. இப்ப இவர் என்ன செய்யறாருண்டா, வார வழியில இலங்கைக்கு போய் அந்த கடிதத்தை மன்னண்ட கொடுத்து மன்னண்ட இஸ்லாத்தை சொல்லி, மன்னன் என்ன செய்யறாருண்டா, அந்த காலத்துல இருந்த இலங்கை மன்னன், நீங்க என்ன செய்யுங்கண்டா, இலங்கை மக்களுக்கு என்ன செய்யுங்கண்டா, இஸ்லாத்தை போதியுங்கோ, பள்ளியை கட்டுங்கோ, ஏன்னா விரும்பியவர்கள் உங்களோட மார்க்கத்துக்கு வரட்டும், நீங்க பிரச்சாரம் செய்யுங்கோ. எனவே பிள்ளைகள், இவர் வந்து பள்ளி கட்டி பிரச்சாரம் எல்லாம் செய்து இவர் இங்க இருக்கல, செஞ்சிட்டு பிள்ளைகள் பெய்த்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒரு எம்சிக்கு வரும். வஹப் இப்னு அபி ஹப்ஸாவுக்கும் பின்னுக்கு நாங்க படிப்போம் அப்பாஸுடைய காலத்துல ஹாலித் பின் பக்காயா படிப்போம்.
ரெண்டு பேருக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னா, வஹ்புபுன் அபி ஹப்ஸா இலங்கைக்கு வந்து பிரச்சாரம் செய்துட்டு பெய்த்தாரு. ஆனா ஹாலித் பின் பகாயா அப்பாஸுடைய காலத்துல அவரு இலங்கையில வந்து பிரச்சாரம் செய்து பள்ளிய கட்டி கொழும்புல இருந்து இங்கேயே மௌத்தாகினார். இது எம்சிகளுக்கு வர பிள்ளைகள் நல்ல நிதானமாக கேட்டுக்கொள்ளணும். இதான் ரெண்டு பேருக்கு இடையிலான வேறுபாடு. ரெண்டு பேரும் அரேபியாவிலிருந்து வந்தாக்கள் தான். வஹ்புபுன் அபி ஹப்ஸா ரசூலுல்லாஹ் காலம், ஹாலித் பின் பகாயா பிள்ளைகள் அப்பாஸுடைய காலம். ஆனா ரெண்டு பேருக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னு கேட்டா, வஹ்புபுன் அபி ஹப்ஸா இலங்கைக்கு வந்து இஸ்லாத்த மக்களுக்கு சொல்லி பிரச்சாரம் எல்லாம் செய்து எல்லா ஏற்பாடை செஞ்சிட்டு அரேபியாவுக்கு பெய்த்தார். ஆனா ஹாலித் பின் பகாயா என்பவர் இலங்கைக்கு வந்து பிரச்சாரம் செய்து பள்ளிய கட்டி இங்கேயே மரணித்தார் என்பதுதான் பிள்ளைகள் கதை. நல்லா விளைய கொள்ளணும். எம்சியு கேள்வி கேட்ட நல்லா யாதாரிக்கும். முக்கியமான தகவல். எனவே பிள்ளைகள் இவ்வாறுதான் வஹ்புபுன் அபி ஹப்ஸா இலங்கைக்கு வந்து இவ்வாறு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார். இதனூடாகத்தான் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்ற கதையை அறிஞர் சித்திலப்ப அவருடைய முஸ்லிம் நேசன் என்கின்ற பத்திரிகையை சொல்கிறார். முஸ்லிம் நேசன் என்கின்ற பத்திரிகையில அறிஞர் சித்திலப்ப இந்த தகவலை சொல்கிறார். இதுதான் முதலாவது கதை. இதுல ஒன்றுமே இல்ல பாடமாக வஹ்புபுன் அபி ஹப்ஸா. இவ்வளவும் போதும் பிள்ளைல. ஏண்டா ரசூலுல்லாஹ் என்ன பல நாடுகளுக்கு தூதுவர்களை அனுப்பினாரு. அதுல வஹ்புபுன் அபி ஹப்ஸா சைனாக்கு அனுப்புறாரு. வார வழியில இலங்கைக்கு வாராரு. வந்து மன்னண்ட கடிதத்தை கொடுத்து இலங்கையில இஸ்லாத்தை அவர் போதிக்கிறார். இதன் ஊடாகத்தான் இலங்கையில இஸ்லாம் அறிமுகம் என்ற முதலாவது கதை. இது விளையாட்ட பிள்ளைகள் சும்மா ஒன்றுமில்ல பிள்ளைல தலைக்கடு போகணுமா? ஓகேயா? Okay, sir. Clear. வெரி குட் பிள்ளைடா. பாடமாக தேவையில்ல பிள்ளைகளா, பாடமாக்கவே தேவையில்லையா, சும்மா லைட்டா தலைக்கெடுத்து கொள்ளுங்களா, அவ்வளவுதான் பிள்ளைகளா. இரண்டாவது கதை உமர் ரலி அவருடைய காலம். முதலாவது ரசூலுல்லாஹ் பாத்துட்ட பிள்ளைகளா, நபி அவங்கள பாத்துட்ட முதலாவது. இப்ப ரெண்டாவது பார்க்க போறோம் யாரா பிள்ளைகள்? ரெண்டாவது பார்க்க போறோம் நாங்க உமர் ரலி அவருடைய காலத்துல பிள்ளைகள் இலங்கையில இஸ்லாம் அறிமுகமா. இது என்ன கதைன்னு கேட்டா பிள்ளை, என்ன கதைண்டா, இது எத்தனாம் நூற்றாண்டு? 7ஆம் நூற்றாண்டு பிள்ளைகளா. இதெல்லாம் 7ஆம் நூற்றாண்டா? சில டைம்ல 7ஆம் நூற்றாண்டு. ரசூலுல்லாஹும் 7ஆம் நூற்றாண்டு தான். உமர் அலியும் 7ஆம் நூற்றாண்டுக்குள்ளதான் வருவார். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுல பிள்ளைகள் 3ஆம் அக்ரபோதி இலங்கை மன்னர் 3ஆம் அக்ரபோதி அவருடைய காலத்துலதான் இந்த சம்பவம் நடக்கிறது. 3ஆம் அக்ரபோதி ஞாபகம் வச்சீங்க. பொயின்ஸா மட்டும் ஞாபகம் வச்சீங்க, விளக்கம் வருமா? சரியா? 3ஆம் அக்ரபோதி இவருடைய காலத்துல கேள்விப்படுறாங்க என்னன்னா, மக்கா மதீனாவுல ஒரு நபி வந்திருக்காராம். இப்ப நாங்களும் பிள்ளைகள் எங்கட ஊர்ல ஏதாவது ஒரு சம்பவம் வெளியூர்ல நடந்தா நாங்களும் அதை கொஞ்சம் கேட்கணும், அதை விசாரிக்கணும் என்று நாங்களும் விசாரிக்கிறே இல்லையா? அதே மாதிரி பிள்ளைகள் இலங்கையில மக்கள் இருக்கிற டைம்ல 3ஆம் அக்ரபோதி அவருடைய காலத்துல கேள்விப்படுறாங்க என்னன்னா, மக்கா மதீனாவுல ஒரு நபி வந்திருக்காராம், அவர் இஸ்லாத்தை போதிக்காராம், அதுதான் உண்மையான மார்க்கமாம், சத்தியமான மார்க்கமாம் என்ற விஷயங்களை இங்க இருக்கக்கூடிய மக்கள் மன்னர்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம். என்ன செய்யறாங்கன்னா, இந்த விஷயத்தை போய் கேட்டுட்டு வரட்டும், இந்த மார்க்கத்தை பத்திய விஷயத்தை அறிஞ்சிட்டு வரட்டும் என்று இந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் மன்னன் தூதுக்குழு ஒன்றை அனுப்புறாரு. மன்னன் என்ன செய்யறாரு பிள்ளைகள்? ஒரு தூதுக்குழுவை அனுப்புறாரு. நீங்க போய் இஸ்லாத்தை பத்தி கேட்டுட்டு வாங்கோ, அந்த நபி என்னதான் சொல்றாருன்னு கேட்டுட்டு வாங்கோ. எல்லாரும் சொல்றாங்க அதான் உண்மையான மார்க்கம்னு, போய் கேட்டுட்டு வாங்கோன்னு ஒரு டீம் ஒன்று போறாங்க. அப்ப இப்ப போறண்டா பிள்ளை, நாங்க மேல பிளைட்ல பிள்ளைகள் உடனடியாக நாளைக்கு போய் இறங்கலாம். ஆனா அந்த காலத்துல பிள்ளைகள் கடல் மார்க்கமாக போறது பல மாதங்கள், பல வருட கணக்குகள் போகும். மெல்ல 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 போகணும்.
இப்படி பிள்ளைகள் போயிட்டு அங்க போய் பார்க்காங்க. இவோ போற டைம் இல்ல, ரசூலுல்லாவும் மௌத்தாயிட்டாரு, அபூபக்கர் அலியும் மௌத்தாயிட்டாரு. இப்ப யார் இருக்காரு? அது சொல்லுங்க, யார் இருப்பாரு? மைக் ஆன் பண்ணுங்க. உமர் அலி உமர் அலி இருக்கிறார். வெரி குட் பிள்ளைகளா, இதான் கதையா. உமர் அலி இருக்கிறார். இப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த டீம், இந்த குழு அப்படியே உமர் அலிட்ட இஸ்லாத்தை கேட்காங்க, படிக்காங்க. படிச்சுட்டு பிள்ளைகள் வாராங்க. இந்த வார இடத்துல பாகிஸ்தான், இந்தியா எல்லாம் பக்கத்துல இருக்குது. பாகிஸ்தான் என்ற மக்ரான் என்ற பகுதி, பிள்ளைகள் பாகிஸ்தான்ல மக்ரான், பாகிஸ்தான்ல மக்ரான், மக்ரான் என்ற அந்த இடம் வார டைம்ல அந்த மெயின் ஆள் இருக்கிற தலைவர் அந்த தலைவர் மௌத்தாயிட்டார். தலைவர் மௌத்தாயினா மத்தாக்கள் இருப்பாங்களா இல்லையா? ஒரு டீம் தானே போனதா இல்லையா? ஒரு குழு போனது. அந்த குழுவுல தலைவர் என்ன செஞ்சிட்டாருண்டா, வார வழியில பாகிஸ்தான் என்ற இடத்துல மக்ரான் என்ற பகுதியில மௌத்தாயிட்டார். இப்ப மௌத்தாக மிச்ச பேர் இருக்காங்களா இல்லையா? இந்த மிச்ச பேர் இலங்கையில தான் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினாங்க என்ற தகவலை நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்னு சஹ்ரயார் அவருடைய அஜாயிபுல் ஹிந்த் என்ற புத்தகத்தில் சொல்லுகிறார். அஜாயிபுல் ஹிந்த் என்ற புத்தகத்தில் சொல்லுகிறார். இதான் பிள்ளைகள் கதை. அப்ப என்ன கதை? 3ஆம் அக்ரபோதி மன்னனுடைய காலத்தில் இலங்கையில கேள்விப்படுறாங்க, மக்கா மதீனாவில் ஒரு நபி வந்திருக்காராம், அதுதான் உண்மையான மார்க்கமா, அவர் போதிக்கிறாரா. எனவே இவங்க என்ன செய்யறாங்கடா, இலங்கை மன்னர் ஒரு தூதுக்குழுவா அனுப்புறாங்க, போய் கேட்டுட்டு வாங்கோ, இஸ்லாத்தை படிச்சுட்டு வாங்கோ, என்னன்னு கேட்டுட்டு வாங்கோ. இவங்க எல்லாரும் போறாங்க. போற டைம்ல ரசூலுல்லாஹ் இல்ல, அபூபக்கர் அலி மௌத்தாயிட்டார், உமர் அலி இருந்தார். உமர் அலிட்ட இஸ்லாத்தை படிச்சுட்டு அப்படியே வார டைம்ல மெயின் ஆள் பாகிஸ்தான் என்ற மக்ரான் என்ற பகுதியில மௌத்தாகிட்டாரு. மிகுதியானவர்கள் இலங்கையில இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார்கள் என்ற கதையை இப்னு சஹ்ரயார் அவருடைய அஜாயிபுல் ஹிந்த் என்ற புத்தகத்தில் சொல்லுகிறார். இதான் பிள்ளைகள் 2வது கதை. ஒன்றுமே இது கிளியரா பிள்ளைகள்? எங்கட பிள்ளைகளே நல்ல அழகா தலைக்கடுமோ? கிளியரா? ரைட். ஒன்றுமில்ல பிள்ளைகளா, நான் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன், அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். 3ஆம் அக்ரபோதி பாகிஸ்தான் மக்ரான் என்ற பகுதி கதை உங்களுக்கு தெரியும். ரைட். இப்னு சஹ்ரயார் கட்டாயம் எழுதணும் பிள்ளைகளா, இதை கட்டாயம் எழுதணும். அறிஞர் சித்திலப்ப தகவல் யாரு சொல்றாங்களோ தகவல் எழுதணும், அதான் ஆதாரம். குர்ஆன் ஹதீஸ் எழுதலாமா? இங்க ஆதாரம் கேட்காங்களே கேள்வி, ஆதாரங்களோடு விளக்குகண்டா, இதான் ஆதாரம். கட்டாயம் எழுதப்பட வேண்டும், எழுதாட்டி மார்க்ஸ் குறையும். எழுதாட்டி பிள்ளை மார்க்ஸ் குறையும், கட்டாயம் எழுதும். முன்னுக்கு சொன்ன அறிஞர் சித்திலப்ப என்று சொல்றேன், இங்க சொன்ன இப்னு சஹ்ரயார். இப்ப என்ன யார் யார் என்ன தகவலை சொல்றாங்களோ அந்த தகவலை கட்டாயம் எழுதப்பட வேண்டும். அதுதான் இங்க கேள்வியில கேட்கக்கூடிய ஆதாரம். இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்பது 4 காலம். அதுக்குரிய ஆதாரம், அறிமுகத்தை எழுதிட்டு ஆதாரம் எழுதப்பட வேண்டும், மறக்க வேண்டாம் எங்கட பிள்ளைகளே. ரைட். இது 2வது காலம். அப்ப 2வது பிள்ளை உமர் அலி அவருடைய காலம். உமர் அலி 2வது, உமர் அலி 1வது ரசூலுல்லாஹ். 3வது காலம் பிள்ளைகள் உமையாக்கள். இந்த உமையாக்களுடைய காலத்துல 2 கதை இருக்குது. எத்தனை கதை? 2 கதை இருக்குது. ஞாபகம் வச்சுக்கணும், 2 கதை இருக்குது. 2 கதை இருக்குது. அதுல 1வது கதை என்னண்டா, நல்ல ஞாபகம் தலைக்கெடுக்கணும். 1வது கதை என்னண்டா பிள்ளைகள், இந்த உமையாக்கள் யாருன்னா, உமையாக்களுக்கு முன்னால் ஆட்சி செஞ்சாக்கள் ஹாஷிம்கள். ரசூலுல்லாஹ் ஹாஷிமா இல்லையா? பனு ஹாஷிம், ஹாஷிம்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. இவர்களுக்கு பிறகு ஆட்சி செஞ்சாக்கள் தான் உமையாக்கள். இந்த உமையாக்களுடைய நோக்கம் என்னன்னா, உமையாக்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இஸ்லாமிய வரலாற்றுல பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் ஆட்சி செய்யறாங்க. அதுக்கு பிறகு ஹலீஃபாக்கள், அதுக்கு பிறகுதான் உமையாக்கள், அதுக்கு பிறகுதான் அப்பாசியர்கள். இந்த உமையாக்கள் ஆட்சி செய்யற டைம்ல இவங்களோட எண்ணம் என்னன்னா, இனிமேல் ஹாஷிம்கள் ஆட்சிக்கு வரவே கூடாது, இனிமேல் இவங்க இந்த பக்கம் எட்டி பார்க்க கூடாது, இனி ஆட்சியை எடுக்க கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா,
உமையாக்களுடைய 2 ஹலீஃபா யாருண்டா பிள்ளைகள்? அப்துல் மலிக் பின் மர்வான், அப்துல் மலிக் பின் மர்வான், இவருடைய மகன் வலீத் இப்னு அப்துல் மலிக், வலீத் இப்னு அப்துல் மலிக். இவருடைய காலத்துல ஒரு கவர்னர் இருந்தார், முக்கியமான ஒரு கவர்னர், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், இவர் கவர்னர். அப்ப யாருடைய காலம்? உமையாக்களுடைய ஹலீஃபாக்கள்ல முக்கியமான ஹலீஃபா அப்துல் மலிக் பின் மர்வான். வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்துல முக்கியமான ஒரு கவர்னர் தான் யாருன்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இவர் என்ன செய்யறாருன்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இந்த ஹாஷிம்கள் இனி ஆட்சிக்கே வரக்கூடாது என்பதற்காக வேண்டி தன் அரேபியா பிரதேசத்தை விட்டு இவங்களை துரத்துறாங்க, ஹாஷிம்களை துரத்துறாங்க. துரத்துகின்ற போது பிள்ளைகள் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு திசையாக போறாங்க. அதுல ஒரு திசைதான் நம்மட நாட்டுக்கு வாராங்கோ, நம்மட இலங்கைக்கு இந்த ஹாஷிம்கள் வாராங்கோ. அப்ப ஹாஷிம்களை யாரு துரத்தின? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர் என்ன செய்யறாருன்னா பிள்ளைகள் எல்லாரையும் ஹாஷிம்கள் யாருமே இனி ஆட்சிக்கு வரக்கூடாது, அதனால அந்த அந்த அரேபியா பிரதேசத்திலிருந்து இவங்களை விரட்டுறாங்க. விரட்டுற டைம்ல இவங்க ஒவ்வொரு பிரதேசமாக போய் அதுல ஒரு பிரதேசம் தான், அதுல ஒரு நாடு தான் எங்கட நாடு இலங்கைக்கு வராங்க. இலங்கைக்கு வந்து பிள்ளைகள் இவர்கள் இலங்கை கரையோரங்களான திருகோணமலை, அதே மாதிரி பிள்ளைகள் யாழ்ப்பாணம், காலி, அதே மாதிரி பிள்ளைகள் பேருவலை, இந்த பிரதேசங்கள்ல இவங்க வந்து குடியேறினார்கள் ஹாஷிம்கள். இவங்க தான் வந்து இலங்கையில இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார்களாம் என்பதுதான் மூன்றாவது கதை. ரெண்டாம் பிள்ளை நல்லா விளங்கிக் கொள்ளணும். உமையாக்கள் ஆட்சி எடுக்கிறாங்க. இவங்க எடுக்கின்ற போது இவங்களுக்கு முன்னர் ஆட்சி செஞ்சாக்கள் ஹாஷிம்கள். இவங்க ஆட்சி எடுக்கிற டைம்ல இவங்க யோசிக்காங்க, இனிமேல ஹாஷிம்கள் வரக்கூடாது, நம்மட பரம்பரை தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹாஷிம்களை அப்படியே துரத்துறாங்க நாட்டை விட்டு. அதுல துரத்தியவர் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். எனவே இந்த ஹாஷிம் என்ன செய்யறாங்கண்டா இலங்கையில கரையோரமான திருகோணமலை, யாழ்ப்பாணம், காலி, பேருவலை போன்ற இடங்கள்ல குடியமர்றாங்க. இவங்கதான் இலங்கையில இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினாங்க என்பதுதான் இந்த கதை. இது கிளியரா? சும்மா அழகா தலைக்கெடுமோ? கிளியரா? கிளியர் சார். ஒன்றுமில்ல பிள்ளைல, சும்மா அழகா தலைக்கெடும். அதை பொய்சா மட்டும் ஞாபகம் வச்சு உதாரணம் பாருங்க. உமையாக்கள் அப்துல் மலிக் பின் மர்வான், வலீத் இப்னு அப்துல் மலிக், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், திருகோணமலை, யாழ்ப்பாணம், காலி, பேருவலை. கதை தெரியுமா இல்லையா? கதையை எழுதுங்க, விஷயம் முடிஞ்சு. இது ஒரு கதை. இன்னொரு கதையை இப்படி சொல்றேன்னா சொல்றேன். இது பிள்ளைகள் இந்த காலத்துக்குலாம் வருமா உமையாக்கள்? இன்னொரு கதையை சொல்லப்பற அதுவும் உமையாக்களுக்குள்ளதான் வரும் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இன்னொரு கதை சரியா பிள்ளைகள்? ரைட். நோட் பண்றாங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகளா. நோட் பண்ணணுமா? சொல்லுங்க. நோட் பண்ணணுமா? நோட் பண்ணிட்டீங்களா? ரைட். ஓகே பிள்ளைகளா, நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகளா. இப்ப பிள்ளைகள் இரண்டாவது உமையாக்களுடைய காலத்துல பிள்ளைகள் இரண்டாவது கதை என்னன்னா, இரண்டாவது கதை மானவம்மன். முதலாவது பாயிண்ட் பிள்ளைகள மானவம்மன். யாரு மன்னன் பிள்ளைகள்? மானவம்மன். ஞாபகம் வச்சுக்க பிள்ளைகளா, கட்டாயம் தேவை பிள்ளைகளா. மானவம்மன் கதையை விளைவிக்க பிள்ளைகளா. ஆதாரம் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் டியூட்ல வெங்கட டியூட்ல இருக்குது, எல்லாம் அழகா போட்டிருக்கிற. கதையை விளங்கிக் கொள்ளுங்க. இதான் ஆன்சர் என்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. ஆதாரம் எல்லாம் எழுதணும் பிள்ளைகளா. ரைட். அதெல்லாம் எங்க டியூட்ல ஃபுல்லா போட்டிருக்கிறோம்.
ரைட். கதையை விளைய கொள்ளுங்க. மாணவம்மன் இது பிள்ளைகள் எல்லாம் விளைய எத்தனாம் நூற்றாண்டு? இது 8ஆம் நூற்றாண்டுக்கு வரும் பிள்ளைகளா. இது 8ஆம் நூற்றாண்டு. அப்ப கேள்வி கேட்டாங்களா இல்லையா பேசிக்கு? ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். கேள்வி கேட்டாங்களா இல்லையா? என்னது? 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம். இப்ப செட் ஆகுதா இல்லையா? ஆன்சர் செட் ஆகுதா இல்லையா? இது 8ஆம் நூற்றாண்டு. உமையாக்குடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. அப்பாஸுடைய காலம் 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுலாம் வரும். பின்னுக்கு அப்பாஸுடைய காலம் 9ஆம் நூற்றாண்டுன்னு வரும். அப்படி 9ஆம் நூற்றாண்டு கேட்டாலும் 7ஆம் 8ஆம் 9ஆம் அப்படி கேட்டாலும் எல்லா கதையும் எழுதும்போ. எல்லா கதையும் எழுதும்போ. ரைட். இப்ப பிள்ளைகள் இந்த மானவம்மனுடைய ஆட்சி காலத்துல இலங்கையில பிள்ளைகள் யார் இருந்தாங்கன்னா, இலங்கையில அரேபிய வர்த்தகர்கள், அரேபிய வர்த்தகர்கள் காணப்பட்டாங்க. அரேபிய வர்த்தகர்கள் இவங்க மௌத்தாயிட்டாங்க. மௌத்தாயினோன இவங்கட மனைவிமார்கள் யார்? இப்ப சொல்லுங்க. மௌத்தாயினா யாரு மனைவிமார்? சொல்லுங்க சொல்லுங்க உள்ளே. விதவைகள். விதவைகள். வெரி குட். என்ன? விதவைகள். அதுவும் இன்னும் நிறைய பெண்கள் மிச்சப்பட்டிருந்தாங்க. இப்ப மன்னன் யோசிக்காரு, இலங்கை மன்னன், இவங்களை நாம இங்க வச்சு என்ன செய்ய? இவங்களை நாம் என்ன செய்வோம்னா அவங்களோட இடத்துக்கே அனுப்பிடுவோம், எங்க அரேபியாவுக்கு அனுப்பிடுவோம் என்று பிள்ளைகள் இவங்களை அனுப்புறாங்க. இப்ப இவங்க போயிட்டு இருக்காங்க. போற டைம்ல பிள்ளைகள் விளைய கொள்ளணும். இப்ப இந்தியா எவ்வளவுண்டா, இங்க பிள்ளைகள் ஸ்ரீலங்கா இருக்கும், இங்க அரேபியா இருக்கு. இது கடல். இப்ப நல்லா விளைய கொள்ளணும். இங்க பாருங்க பிள்ளைகள், இங்க இந்தியா, இங்கால இலங்கை, சரிதானே? இங்கால இது இந்தியா, இது இலங்கை, இது அரேபியா. அப்ப கடல் மார்க்கமாக பிரயாணம் போறது. இவர் தான் தேர்பல் என்கின்ற துறைமுகம் இருக்கு. தேர்பல் என்கின்ற துறைமுகம். இங்க பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இந்தியாவுல உதய வீரன் என்ற ஒரு மன்னன் இருந்தா. இந்த உதய வீரன் என்ற மன்னன் யாருக்கு சப்போர்ட் இருந்தா? கடல் கொள்ளையர்கள் இருந்தாங்க. எங்கண்டா அந்த இந்தியாவுல கடல் கொள்ளையர்கள். இவங்களுக்கு இந்தியா மன்னன் நல்ல சப்போர்ட். அப்ப இந்தியா மன்னன் உதய வீரனுக்கு முஸ்லிம்கள் சொல்ற பேர் என்னன்னா ரோய் தாகிர் என்று சொல்றது. நம்மடாக்கள் ரோய் தாகிர். ரோய் தாகிர் உதய வீரனுக்கு சொல்ற பேர் தான் ரோய் தாகிர். இப்ப மன்னன் மானவம்மன் என்கின்ற மன்னன் இலங்கையில யார் இருந்தாங்க? என்ன சொல்லுது வரலாறு? அரேபிய வர்த்தகர்கள் இருந்தாங்கன்னா முஸ்லிம்கள் இருந்திருக்காங்களா இல்லையா? இவங்கதான் இலங்கையில இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினியா என்பதுதான் கதை. இந்த கதையுடைய விரிவாக்கம் என்னன்னா, இந்த மானவம்மன் என்கின்ற மன்னன் இந்த அரேபிய வர்த்தகர்களுடைய விதவைகள் அந்த பெண்களை எல்லாரையும் என்ன செய்யறாங்க, நம்ம நாட்டுல வைக்காம அவங்கள நாட்டுக்கு அனுப்புவோம் என்று அனுப்புறாங்க. இப்ப இவங்க கடல் மார்க்கமாக போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிற தேர்பல் என்கின்ற ஒரு துறைமுகம். இதுல என்ன செய்யறாங்கன்னா இந்திய கடல் கொள்ளையர்கள் இந்த பெண்களை, இந்த கப்பலை, இவங்க போன கப்பலை எல்லாம் கொள்ளையடிக்காங்க. கொள்ளை அடிச்சோன பிள்ளைகள் இப்ப ஆனா ஒரு பெண் எழுந்து என்ன செய்யறாங்கண்டா, யா ஹஜ்ஜாஜ். என்ன பிள்ளைகள் சொல்லுங்க, எங்கட பிள்ளைகள் பயந்து வைத்தீங்களா? என்னது சொல்லுங்க, என்னது? சும்மா யோசிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டா என்ன நடக்கும்? என்ன ஆம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டா, ஆம்பளை யாராவது கத்தினா சும்மா கத்துறான் போங்க வேலை இல்ல. பொம்பளையில கத்தினா என்ன நடப்பாரு? ஹஜ்ஜாஜ் என்ன செய்வாரு? இப்ப சும்மா உதாரணம் சொல்றேன் பிள்ளைல, உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். சும்மா என்ன சொல்லுவாரு? ஹஜ்ஜாஜ் என்ன செய்வாரு? சொல்லுங்க. ஒரு பெண் யா ஹஜ்ஜாஜ் நல்ல சத்தமா பிள்ளை. இப்ப எப்படி கூப்பிட்டா விளங்காது. அந்த காலத்துல பிள்ளைகள் நல்ல அமைதியான சூழலா இல்லையா? கரண்ட் இல்ல, சும்மா அப்படி அமைதியா கீர்வாண்ட கத்தி நல்ல அழகா விளங்கும். எனவே பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஏன்னா ஒரு பெண் யா ஹஜ்ஜாஜ் என்று கூப்பிட ஹஜ்ஜாஜிக்கு விளங்கிச்சு. இப்ப ஹஜ்ஜாஜி யா ஹஜ்ஜாஜ், ஹஜ்ஜாஜி குன் யூசுப் இப்ப வாராரு. வந்து உதய வீரன் அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மக்களையோ கப்பலையோ நஷ்டஈடு தர வேண்டும் என்று சொல்றாரு. ஆனா உதய வீரன், நாங்க அப்படி ஒண்ணு தர மாட்டோம், நீங்க பாக்குறத பாருங்கோ என்று சொன்ன போதோ இளம் வீரர் 18 வயது வீரர் முகம்மது புனு காசிமுடைய தலைமையில இந்தியா வெற்றி கொள்ளப்படுகிறது. போர் நடந்து பிள்ளைகள் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னா பாதுகாக்கப்பட்டு இந்தியா ஒரு பகுதி
இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள வருது. எனவே பிள்ளைகள் அப்ப ஹஜ்ஜாஜ் என்ன செய்யறாரு, ஒரு பெண் திடீர்னமாக்கி கீர்வாண்டியா ஹஜ்ஜாஜ் என்று கூச்சல் எடுக்கின்ற போது ஹஜ்ஜாஜ் பார்க்காரு, இப்ப பிரச்சனை பெண்களுக்கு. அப்ப யார்கிட்ட சொல்லணும் இந்த பிரச்சனைய, இந்தியா மன்னன்ட சொல்லணும். அப்ப ஹஜ்ஜாஜ் சொல்றாரு, இந்தியா மன்னன்ட இந்த பெண்களை விடுதலை செய்யுங்கோ. அவர் சொன்னார், அப்படியெல்லாம் விடுதலை செய்ய இயலாது என்று சொன்ன போதுதான் முகம்மது பின் காசிமுடைய தலைமையில இந்தியா என்ன செய்யப்படுதுன்றாப்புல வெற்றி கொள்ளப்படுது. இப்ப இந்த கதையில என்ன தேவைண்டாப்புல எங்களுக்கு, இந்த நாட்டுல அரேபிய வர்த்தகர்கள் இருந்தாங்களா இல்லையா, அரேபியர்கள் முஸ்லிம்கள், இவங்க தான் இலங்கையில இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினாங்களாம் என்பதுதான் இந்த கதை. இந்த கதை விளங்கிட்டா எங்கட பிள்ளைகளே, எங்கட பிள்ளைகளே விளங்கிட்டா? இப்ப ஹஜ்ஜாஜ் பிள்ளை என்னண்டாமா, அவரே சவுதியில பிள்ளை, அதாவது கடல்ல பிள்ளைகள் பக்கத்துல என்ன, இப்ப கடல் வழியாக பாதையால வருகின்ற போது என்ன, அங்கால ஓரத்துல அவங்க அங்கால அடிப்பாங்க பிள்ளைகள், சரிதானே? அப்ப கீர்வான்னு கத்துக்கின்ற போது இப்படி சத்தம் ஒன்று கேட்கும். உதாரணமாக ஒரு காட்டு பகுதியில பிள்ளை யாராவது நாம ஒரு இடத்துல நிற்போம், கீர்வார்ன்னு அமைதியான இடத்துல நல்ல கூச்சலட்டு கத்தினா விளங்குமா இல்லையா பிள்ளைகள்? ஏன்னா அதெல்லாம் நான் போய் பார்த்துட்டா வந்து சொல்லுவோம், எங்கள்கிட்ட கேட்கீங்க, நான் பார்த்துட்டா வந்து சொல்லுவோம். இல்ல இல்ல சார் அப்ப உள்ள என்ன நடந்தா, ஒரு அமைதியான இடத்துல போய் கீர்வான கத்தினாலே செய்யும் சார், நல்லா கேக்கும். நல்லா கேக்கு. அந்த டைம்ல கேட்டிருக்கீங்களா? ரைட், கேட்டிருக்கீங்க பிள்ளைங்க. சார் ஓ சொல்லுங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், நேம் என்னண்டாமா, முகமது இப்னு காசிம். முகமது இப்னு காசிம், முகமது இப்னு காசிம் இவருடைய தலைமையில தான் என்ன செய்யப்படுது, இந்தியா வெற்றி கொள்ளப்படுகிறது. எனவே இந்த கதையில எங்களுக்கு என்ன தேவைன்றால ஞாபகம் வச்சு கொள்ளணும், இந்த காலத்துல அரேபிய வர்த்தகர்கள் இலங்கையில இருந்திருக்காங்களா இல்லையா, இவங்க தான் அரேபிய வர்த்தகர்களும் இருந்திருக்காங்க, முஸ்லிம்களும் இருந்திருக்காங்க, முஸ்லிம் பெண்கள்லாம் இருந்திருக்காங்களா இல்லையா, இவங்க தான் பிள்ளைகள் இலங்கையில இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினியா. இதான் எங்களுக்கு தேவை. இந்த கதையை சுருக்கமானதும் பிள்ளைகளா, கேள்விக்கு ஏற்ற மாதிரி கதையை சுருக்கணும், மிச்சம் அவதானமா இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் மிக முக்கியம். நாங்க எங்க பிள்ளைகளுக்கு பிரைவேட் கிளாஸ்ல டைம் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறோம். எப்படி அறிமுகம் எழுதணும், எத்தனை வரியில எழுதணும், எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும், என்ன எத்தனை வரியில எழுதணும், இதெல்லாம் முழுமையாக எங்களோட பிரைவேட் கிளாஸ்ல முழுமையாக சொல்லி கொடுக்கிறது. இது ஃப்ரீ கிளாஸ் தான பிள்ளைகள், சில முக்கியமான தகவல் உங்களுக்கு சொல்லி தருவோம். பிரைவேட் கிளாஸ்ல பிள்ளைகள் முழுமையான தகவல், எப்படி அறிமுகம் எழுதணும், எத்தனை வரியில எழுதணும், 4 மார்க்ஸ் கேட்டா எப்படி எழுதணும், 10 மார்க்ஸ் கேட்டா எப்படி எழுதணும், ஏன்னா இப்ப எல்லா வகையான சிஸ்டங்களையும் பிள்ளைங்க நாங்க பிரைவேட் செமினார்ல சொல்லி கொடுக்குறது பிள்ளைல, எல்லா சிஸ்டம். ரைட், இப்ப பிள்ளைகள் 4வது காலம் பிள்ளைகள், 4வது காலம் என்னன்னா அப்பாசியுடைய காலம். அப்பாசியர்கள் இதுவும் பிள்ளை 8ஆம் நூற்றாண்டு, இதுவும் பிள்ளைகள் 8ஆம் நூற்றாண்டு, பின்னுக்கு 9ஆம் நூற்றாண்டுலாம் வரும். இந்த 4வது காலத்துல பிள்ளை என்ன கதைண்டா, ஏன்னா இலங்கை முஸ்லீம் என்ன செய்யறாங்கண்டா பிள்ளைகள், ஒரு தூதுவரை கேட்காங்க. என்னத்துக்குண்டா, இலங்கைக்கு இந்த காலத்துல யாரு ஹலீஃபாவாக இருந்தா, ஹாரூன் ரஷீத். ஹாரூன் ரஷீத் அப்பாசிய ஹலீஃபா. யாரு பிள்ளைகள், அப்பாசிய ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி காலத்துல நம்மட இலங்கை மக்கள், இலங்கை மன்னர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தூதுவரை அனுப்புங்க. என்னத்துக்குண்டா, நம்மட இலங்கை மக்களுக்கு இஸ்லாத்தை போதிக்க. உதாரணமாக ரசூலுல்லாஹ் முதலாவது அக்கபா உடன்படிக்கையின் ஊடாக எதிரிவு மக்கள் ஒரு தூதுவரை கேட்காங்களா இல்லையா, எங்கட என்ன மதீனாவுல நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்காங்கோ, அப்போ ஒரு தூதுவரை அனுப்புங்கன்னு சொன்ன போது ரசூலுல்லாஹ் முஸ்அப் இப்னு உமைர் அனுப்பினாரா இல்லையா. அதே மாதிரி பிள்ளைய நம்ம நாட்டுல இலங்கை மக்களுக்கு இஸ்லாத்தை போதிக்கிறதுக்கு, இஸ்லாத்தை போதிக்கிறது ஒரு தூதுவரை இலங்கை மக்கள் கேட்காங்க. அப்ப அந்த டைம்ல ஹாரூன் ரஷீத் ஆட்சியில் இருக்கார். இவர் என்ன செய்யறாருண்டா, ஹாலித் பின் பகாயா, ஹாலித் பின் பகாயா, ஹாலித் பின் பகாயா என்ற தூதுவரை அனுப்புகிறார். இவர்தான் வந்து இலங்கையில இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினாராம் என்பதுதான் இந்த கதை பிள்ளைகள். இவர் கொழும்புல பள்ளியை அமைத்தார். கொழும்புல பிள்ளைகள்
பள்ளியை அமைத்து மார்க்கத்தை பரப்பினார், இங்கேயே தங்கினார், இங்கேயே மௌத்தாகினார். காலித் பின் பக்காயா. ஆனா புள்ளே வஹ்புன் அபி ஹப்ஸா இங்க மௌத்தாகல, அவர் இஸ்லாத்தை பரப்பிட்டு பெய்த்தார் ரசூலுல்லாஹ் காலத்தில். இவர் என்ன செஞ்சாருண்டா, இலங்கை மக்கள் ஒரு தூதுவரை கேட்காம இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு அப்பாசுய ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் என்ன செய்யறாருண்டா, காலித் பின் பக்காயா என்கின்ற ஒரு தூதுவரை இலங்கைக்கு அனுப்புறார். இவர்தான் இலங்கையில இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினாராம் என்பதுதான் இந்த கதை பிள்ளைகள். ரைட், எப்படி பிள்ளைகள் இந்த பாடம் ஒரு மெசேஜ் ஒன்று போடுவோங்க எங்கட பிள்ளைகளே. எப்படி பாடம் இன்ஷா அல்லாமா எங்கட பிரைவேட் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு பிள்ளைகள். மேலதிகமான விஷயங்களமா நீங்க ரெக்கார்டிங் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், முழுமையான விளக்கத்தை தருவோம். ரைட், வெரி குட் பிள்ளைகள், மாஷா அல்லா, கிளியர் கிளியர், அல்ஹம்துலில்லாஹ், கிரேட், மாஷா அல்லா, பெஸ்ட். ஓகே பிள்ளைகள், அல்ஹம்துலில்லாஹ், கிளியர் கிளியர். ரைட், சும்மா ஒன்றுமே இல்லை பிள்ளைகளா, ஒன்றுமே இல்ல பிள்ளைகள். சும்மா அழகா கதையை தலைக்கு எடுங்கோ, ஒன்றுமே இல்லை. சும்மா அழகா சின்ன பிள்ளை மாதிரி கதை சொல்லியிருக்கிறேன், அந்த கதையை வச்சு அழகா பிள்ளைகள் எழுதுங்கோ பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் 10 மார்க்ஸுக்கு வரும். பெரும்பாலும் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்பது பெரும்பாலும் 10 மார்க்ஸுக்கு தான் வரும். அந்த 10 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பிள்ளைகள் விளங்கப்படுத்திருக்கிறேன். சரிதான் பிள்ளைகள், எனவே கதையை விளங்கி கொள்ளுங்கோ. சரிதான் பிள்ளைகள், எங்கள்கிட்ட நோட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஆதாரம் எல்லா விளக்கமும் முழுமையாக இருக்குது. நோட்ஸ் தேவையானாக்க நோட்ஸை பெற்றுக்கொள்ளுங்கோ. சரிதான், உங்களுக்கு இப்ப கேள்வி மயக்கங்களையோ அந்த கேள்விக்குரிய ஆன்சரையும் முழுமையாக பிள்ளைகள் நாங்க விளங்கப்படுத்தி இருக்கிறோம். சரிதான் பிள்ளைகள், விளங்கப்படுத்தி இருக்கிறோம். என்ன கேள்வி மயக்கம், கேள்விக்குரிய ஆன்சர் என்ன, நிறைய கேள்விகள் 8 கேள்வி 9 கேள்வி உருவாக்கி அதுக்குரிய ஆன்சரை அழகா சொல்லி தந்திருக்கிறோம். சரிதான் பிள்ளைகள், ஒரு கரைச்சலும் இல்ல, ஒரு கரைச்சலும் இல்ல, அழகா என்ன எழுதலாம். ரைட், மாஷா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளுக்கு ஃபுல் கிளியர். இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள், மற்ற பிள்ளைகளுமா எங்களோட கிளாஸ்ல மிச்சம் நிறைய பிள்ளைகள் செமினார்ல பிரைவேட் கிளாஸ்ல படிக்காங்க. நீங்களும் விரும்பினா சேரலாம் பிள்ளைகள். சில இடையில சில ஃப்ரீ கிளாஸ்கள் போடுறது எங்களோட குரூப்ல இணைந்து கொள்ளுமோ. ரெக்கார்டிங்கமா நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோட இதுல போடுவோமா, பிரைவேட் செமினார் குரூப்ல போடுவோம் இந்த ரெக்கார்டிங்க. ஏன்னா முக்கியமான தலைப்புகள் பிள்ளைகள், இன்னும் நிறைய தலைப்புகள் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகத்துல இருக்குது. சில மயக்கமான கேள்விகள் அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் எங்களோட பிரைவேட் கிளாஸ்ல நாங்க இன்ஷா அல்லாஹ் பிரைவேட் செமினார்ல விளங்கப்படுத்துவோம். எனவே பிள்ளைகள், எங்களுடைய தொடர் கிளாஸ் 2024, 2025, 2026 தொடராக கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. பிரைவேட் செமினார் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு ஆனா எக்ஸாம் வரும் வரைக்கு செமினார் நடக்கும். 7 வருட பாஸ் பேப்பர், 3 முதல் பேப்பர், இறுதியாக ஒவ்வொரு யூனிட்டாக MCQ கேள்வி எல்லாம் செய்வோம் பிள்ளைகளா. ரைட், மாஷா அல்லாஹ், எங்கட பிள்ளைகளுக்கு மாஷா அல்லாஹ் ஃபுல் கிளியர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நல்லா படிங்கோ, சேருக்காக வேண்டி துவா செஞ்சு கொள்ளுங்கோ. மற்ற பிள்ளைகள் கிளாஸ் சம்பந்தமாக இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலதிகமான தகவலாமா எங்கட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி பிள்ளைகளா. 075 70 97 075 70 97 187 075 70 97 187 என்ற இலக்கத்துக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க பிள்ளைகள். சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகேமா, ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.